ஹாய். ஆக வெல்லங்கிறது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு உங்கள் ஊரில் கிடைக்கலனாலும் உங்கள் கடைக்காரர்கிட்ட சொல்லி கொள்முதல் பண்ணி தர சொல்லி வாங்கிக்கலாம். இந்த கலர்லேயும் இருக்கும், மஞ்சள் கலர்லேயும் இருக்கும். இது நல்ல ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும். கடைகளில் போல் நம்ம கெமிக்கல் கலக்காமல் வயிற்றுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லா மொறுமொறுன்னு ருசியாக அந்த காலத்தில் இப்படி தான் செய்து நம்மளுக்கு கடலை பர்பி, பொட்டுக்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, பொரி உருண்டை அதெல்லாம் இப்படி தான் செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடைக்காரர்கள். அதே போல் ஆத்தென்டிக்காக நம்ம செய்கிறோம். ஒரு கப்பு பொட்டுக்கடலை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா பொட்டுக்கடலை வாசம் வராது, நல்லாயிருக்கும். ஒரு பங்கு பொட்டுக்கடலைக்கு அரை பங்கு இடித்த வெல்லம். இதை நசுக்கும்போது நல்லா ஈஸியாக நசுக்க வரும். அரை பங்கு கரெக்டாக. இந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் ஜூடு காமிச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கும். அதை எடுத்து தனியாக கொட்டி வச்சிடலாம். சூடாக இருக்கிறதால அதிலே ஒரு 1/4 பங்கு தண்ணி போட்டு, ஏன்னா வெல்லம் போட்டோன்னா பிடிச்சிக்கும்ல, அப்புறமா அந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். கல் மண் இருந்ததுன்னா இதை கொஞ்சம் கரைஞ்சி வந்தோன்னே வடிகட்டிடுங்க. பதம் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ 4வது நிமிஷம் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 30% அனல்லே வச்சுக்கிறோம். தண்ணிக்குள்ளே விடும்போது கரையாமல் இருக்கணும் முதல் பதம். இது நாம் இப்போ பார்க்குறது 2வது பதம். இது தக்காளி பதம்னு சொல்கிறது. இது அதிரசத்துக்கான பதம். இப்போ 3வதாக நம்ம தண்ணியில் இன்னொரு 2 நிமிஷம். இப்போ நம்ம எல்லாமே ஃபுல்லாக சிம் பண்ணிட்டோம். 3வது முறை இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிக்கி போல் ஊற்றுங்க. அதை கையில் எடுத்திங்கன்னா உருட்டை வரும், நல்லா ஸ்டிக்கியாக வரும், சவுண்டு வருது. அடுத்தது அதை கொஞ்சம் அமுத்தி பிடிச்சோம்னா உடையும் அல்லது வெள்ளி கம்பி போல் வரும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பதம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலையை நம்ம அந்த சிரப்பில் போட்டுடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை போடுறோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய், ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து, இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு நல்லா எல்லா இடத்துலையும் படுறது போல் பெரட்டி கொடுத்துக்கலாம். பச்சரிசி மாவில் நம்ம அந்த கலவையை கொட்டிக்கலாம். ஜூடாக இருக்கும் இல்லையா, ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்கும்போதே பிடிக்கணும். அதனால் ஸ்பூனால் அந்த உருண்டை சைஸுக்கு தள்ளி விட்டு நெய்யை தொட்டு நான் பிடிக்கிறேன். நீங்கள் பச்சரிசி மாவை தொட்டு கூட பிடிச்சிக்கலாம். வெல்லம் ரொம்ப கருப்பு கலராக இருந்தது இல்லையா, அதனால் இந்த கலர் கொடுத்துருக்கு. நம்ம இன்னொரு வெல்லம் காமிச்சோம்ல மஞ்சள் கலர், அதில் பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். நெய்யில் பிடிச்சா கிளாஸியாக இருக்கும், பச்சரிசி மாவில் பிடிச்சா கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கும். பொறுன்னு 15 நாள் வரையிலும் வச்சு சாப்பிட்லாம். லோ கலோரி, குழந்தைங்களுக்கு நிறையாவே கொடுக்கலாம், ஏன்னா இதில் ப்ரோட்டீனும் இருக்கிறதால. பூண்டு உங்களுக்கு கேட்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்கிறதுக்காக நான் இதை அப்படி காமிக்கிறேன். இதே மெத்தடு தான் வேர்க்கடலைக்கு, எள்ளுக்கு, பொரி உருண்டைக்கு. வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, பொரி உருண்டைக்கு இதே பதம், இதே அளவுகள் தான். இடித்த கடலை மிட்டாய்க்கு மட்டும் அதிகமான வெல்லம் சேர்க்கணும். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு, அதாவது 1/4 படி பொட்டுக்கடலைக்கு எந்த அளவுக்கு நிறமாக உருண்டைகள் வந்திருக்கு பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.